வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சேவையின் ஆனந்தம். அதாவது நாம செய்யற சேவையிலிருந்து கிடைக்கிற அந்த உண்மையான வற்றாத சந்தோஷத்தை எப்படி அடையறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இந்த பயணம் ஒரு 4 கட்டங்களா பிரியுது. வெற்றி நாயகன்ல ஆரம்பிச்சு கடைசியில சேவையே ஒரு கொண்டாட்டமா எப்படி மாறுதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா தொடங்குவோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற சேவை உங்களையே அறியாம உங்கள உள்ளுக்குள்ள வெறுமையாக்குதா? உங்க சக்தியெல்லாம் உறிஞ்சி ஒரு காலியான பாத்திரம் மாதிரி ஆக்கிடுதா? சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். வெற்றி நாயகன். இங்க நாம சந்திக்க போற கதைநாயகன் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவரா இருக்கலாம். ஏன் உங்களோட பிரதிபலிப்பா கூட இருக்கலாம். இவரோட பேரு சுமித். பகல்ல பார்த்தா ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. ராத்திரி ஆனா போதும் ஒரு முதியோர் இல்லத்துல தன்னைய அர்ப்பணிச்சு சேவை செய்யற ஒரு வாலண்டியர். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஒரு பெர்ஃபெக்ட் எஸ் மேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? அவரோட சிஸ்டமே ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கிராஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. வெளியில பார்க்க எல்லாரும் பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயோ ஒரு பெரிய வெற்றிடம். உதட்ல சிரிப்பு, உள்ளுக்குள்ள ஒரு உடைந்த மௌனம். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள உள்ளுக்குள்ளேருந்து அரிச்செடுக்கிற சேவை அது தர்மமே கிடையாது. அது நான் செய்றேன்னு சொல்ற அகங்காரத்தோட மிகப்பெரிய சுமை. உங்களுடைய மன ஆற்றலே ஒருபோதும் வீணாக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்ககிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய மூலதனம். ஒரு கழச்சு போன சேவகன் சமூகத்துக்கு ஒருபோதும் உதவ முடியாது. அவன் ஒரு பெரிய தடைக்கல்லா தான் இருப்பான். அதனால முதல்ல உங்களை நீங்க நிரப்பிக்கோங்க. ஆனா சுமித்தோட இந்த மன உளைச்சல் ஒரு முடிவல்ல. அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு மணி. வாங்க நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம். அங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. மனசு உடைஞ்சு போய் சுமித் அவரோட குருவை தேடி போறார். ஆனா குருவோ எந்த சொற்பொழிவும் கொடுக்கல. பதிலுக்கு ரொம்ப மௌனமா தூசி படிஞ்ச ஒரு பழைய கண்ணாடியை மட்டும் எடுத்து அவர் கையில கொடுக்கறார். அப்போதான் குரு யக்ஞம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த புரிய வைக்கிறார். சேவைங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, அது நம்மளோட நான்கிற அகங்காரத்தை ஒரு புனித நெருப்புல அர்ப்பணிச்சுட்டு அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தோட எல்லையற்ற ஆற்றல நம்மக்குள் வாங்கிக்கிறது. பாருங்க, இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. புகழ்ச்சிக்காக செய்யற சேவை இருக்கு இல்லையா, அது உங்க பேட்டரியை மொத்தமா ட்ரெயின் பண்ணிடும். ஆனா ஆனந்தத்துக்காக செய்யற யக்ஞம் உங்களை திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். எப்போ நீங்க செய்யுற சேவையில புகழ தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே பிரபஞ்சத்தோட பேரானந்தத்துக்கான கதவை நீங்களே மூடிடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த தூசி படிஞ்ச கண்ணாடிக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் இருந்திருக்கும்? அதுதான் கதையோட மையப்புள்ளி. வாங்க அந்த புதிய பிரதிபலிப்பு என்னன்னு பார்க்கலாம். சுமித் அந்த கண்ணாடியில பாக்குறார். ஆனா அங்கே தெரிஞ்சது அவரோட முகமில்ல, பதிலா அவரோட குடும்பத்தோட சந்தோஷமான முகங்கள், அவரோட வேலை செய்யற ஊழியர்களோட நன்றி நிறைஞ்ச கண்கள், அவர் சேவை செஞ்ச குழந்தைங்களோட அந்த கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு. இதையெல்லாம் தெரிஞ்சது. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. தனக்கான ஆற்றல் தனக்குள்ள இருந்து வரல, இந்த அன்பான உறவுகள்ல இருந்துதான் வருதுன்னு. இந்த பெரிய உண்மைய புரிஞ்சுக்கிட்ட பிறகு சுமித் தனக்காகவே ஒரு 3 விதிகளை உருவாக்கிக்கிட்டார். 1, தினமும் தனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். 2, தேவையில்லாத விஷயங்களுக்கு தைரியமா முடியாதுன்னு சொல்ல கத்துக்கணும். 3, ஒவ்வொரு செயலையும் கடமைக்குன்னு செய்யாம முழு கவனத்தோட முழு ஈடுபாட்டோட செய்யணும். தயக்கமே இல்லாம முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. ஏன்னா உங்க ஆற்றலையும் நேரத்தையும் மதிக்காத ஒருத்தர் உங்க சேவைய மட்டும் எப்படி மதிக்க போறாங்க? சேவை செய்யறதுக்கு முன்னாடி சுய பயிற்சி ரொம்ப அவசியம். அது ஒரு ஆன்மீக எரிபொருள் மாதிரி. அந்த எரிபொருள் இல்லாம சேவைங்கிற வண்டி ஒரு அடி கூட முன்னாடி நகராது. சரி, இப்போ நாம நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சேவையோ ஒரு கொண்டாட்டம். சுமித்தோட இந்த மாற்றம் நமக்கு என்ன ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சுமித் அந்த கண்ணாடிய அவரோட குரு கிட்ட திருப்பி கொடுக்கறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு அந்த உண்மை புரிஞ்சிடுச்சு. சேவைங்கிறது இனிமே அவருக்கு ஒரு கடமையே இல்ல, அது அவர் தனக்குத்தானே கொடுத்துக்கிற மிகப்பெரிய பரிசு. இனிமே உங்க சேவைய ஒரு சுமைன்னு சொல்லாதீங்க, அது உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய கொண்டாட்டம்னு பிரகடனப்படுத்துங்க. யக்ஞம்ங்கிற அந்த புனித நெருப்புல உங்களோட நான் அப்படிங்கிற அகங்காரம் மட்டும்தான் சாம்பலா போகுது. மீதி இருக்க போறது
எல்லையே இல்லாத அகண்டமான ஆனந்தம் மட்டும்தான். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. இன்னிக்கு நீங்க செய்யற சேவைய எப்படி ஒரு கொண்டாட்டமா மாத்த போறீங்க? அப்போ நம்மளோட இந்த முழு பயணத்தோட சுருக்கத்தை பார்த்தோம்னா, அகங்காரத்திலிருந்து சேவை செஞ்சா அது உங்களை எரிச்சு சோர்வாக்கிடும். ஆனா உண்மையான சேவைங்கிறது யஜ்ஞம். அது ஒரு அர்ப்பணிப்பு, வியாபாரம் இல்ல. நம்மளோட ஆற்றல் மத்தவங்களோட இருக்கிற தொடர்புல இருந்து தான் வருது. அதனால உங்க கடமைய உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசா மாத்துங்க. சுமைய ஒரு கொண்டாட்டமா மாத்துங்க.